வாழ்க வளமுடன். நான் உமா ஸ்ரீனிவாசன், கண்ணதாசன் வீட்டு கைமணத்துக்கு நான் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பண்ண போகிறதுங்க ஆப்பம், அதுக்கு தேங்காய் பால் குருமா. நம்ம வந்து ஹோட்டலில் சாப்பிடும்போது நினைப்போம், எப்படா குருமா வந்து இப்படி வலுன்னு நல்லா இருக்குது, வெண்ணெய் மாதிரி இருக்குன்னு. அதுதாங்க இன்றைக்கி அந்த ஹோட்டல் ஸ்டைலில் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த தேங்காய் பால் குருமா. எல்லா காய்கறியும் போட்டு ஆப்பமும் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். ஆப்பத்துக்கு அளவு நான் இப்போயே சொல்லிடுறேன் உங்களுக்கு கரெக்டாக. இதோட அளவு வந்து கிராம் கணக்கில் நிறைய பேர் கேட்குறீங்க. நாங்கள் வந்து கீழே கிராம் கணக்கில் உங்களுக்கு கொடுத்துட்றோம். இப்போ நான் சொல்கிறது அழகு கணக்கில் சொல்லிடுறேன். பச்சரிசி 1.5 அழகு, புழுங்கல் அரிசி 1.5 அழகு, அரை அழகு உளுந்து, இதுதான் 3. இதுக்கு 1 டேபிள் ஸ்பூனில் கொஞ்சம் கம்மியாக வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூன்லேயே கொஞ்சம் கம்மியாக்கிக்கோங்க வெந்தயம். அப்புறம் ஜவ்வரிசி, அது 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஜவ்வரிசி 1.25 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம். போட்டு இதில் தேங்காய் நல்லா 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதை நல்லா திருகின தேங்காய் 1.5 டேபிள் ஸ்பூன் தேங்காய், இதுதாங்க அளவு. இதை எல்லாம் தேங்காயை தவிர மற்றதெல்லாம் ஊற வச்சுருங்க. 2 மணி நேரமாவது ஊற வைங்க, அப்போ தான் நல்லா ஊறிடும். ஊறணுன்னு நைஸாக வெண்ணெய் மாதிரி அரைக்கும் போது நார்மலாக அந்த தேங்காயை போட்டு ஊற வைக்காதீங்க. இந்த மாவை அரைக்கும் போது அந்த தேங்காய் 1.5 ஸ்பூன் தேங்காயும் போட்டுக்கோங்க. போட்டு வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துருங்க. எடுத்து உப்பு போட்டு கரைச்சி வைக்கிறீங்கல்ல, நல்லா கரைச்சி வச்சு புளிக்கட்டும். புளிச்சு அதை ஊற்றுற சமயத்தில் மாவு எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துகிட்டு தண்ணி அதுக்கேற்ற மாதிரி கலந்துக்கங்க. ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாதுங்க. ஓரளவுக்கு தண்ணியாக இருக்கணும். ஏன்னா நடுவில் அப்போ தான் புஷ்ஷுன்னு நிற்கும் உங்களுக்கு. அந்த மாதிரி ஊற்றி கரைச்சிக்கிட்டு அதில் இப்போ எத்தனை கரண்டி மாவு எடுக்கிறீங்கன்னா, இப்போ ஒரு 5 கரண்டி மாவு எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அதில் இந்த 5 கரண்டி மாவு எடுத்து கரைச்சிக்கிறீங்கன்னா அதில் 1 ஸ்பூன் நீங்கள் சர்க்கரை போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா அடிச்சுக்கிட்டு ஊற்றுங்க. அந்த டேஸ்ட்டே தனியாக இருக்கும். அப்படி இல்லை எல்லா மாவுலேயும் நாங்கள் சர்க்கரை போடணுன்னு நினச்சிங்கன்னா, இப்போ வந்து 1.5 அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன்ல, இந்த அளவுக்கு நீங்கள் ஒரு 2.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸ்பூன் கணக்கு தாங்க, டேபிள் ஸ்பூனில் 2.5 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு தேங்காய் பால் குருமாங்க, அதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது எப்படி செய்யலாம்னு முதல்ல பார்த்துக்கலாம். எண்ணெய் 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட போட்டு ஊற்றிருக்கேங்க. இதில் வெங்காயம் 3 வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன். சாரி, வெட்டி வைக்கலை நான் வந்து பெருசாக வெட்டிட்டு அது சாப்பரில் போட்டு 2 இது பண்ணேங்க. சூப்பராக பாருங்கள், எவ்வளோ பொடியாக வெங்காயம் வெட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கணுங்க. ரொம்ப ஓவராக கலர் மாறுற அளவுக்கு வதங்க வேணாம், கொஞ்சம் அந்த வேகிற அளவுக்கு வதங்கினா போதும். பாருங்கள், ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது. இது வந்து வெங்காயம் போட்ட பிறகு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க. உங்களுக்கு அடியில் பிடிக்காது, நல்லாயிருக்கும். கரெக்டாக தான் வதக்கினேன் பாருங்கள். இப்போ கரம் மசாலா, இதுவும் 1 ஸ்பூன் அளவு தான். இது நல்ல சூடு இருக்கிறதால கரம் மசாலாலாம் டக்குன்னு உங்களுக்கு நல்ல வாசனை வந்துடும். போதும். இது வந்து தக்காளி, ஒரு 3 தக்காளி, 3 வெங்காயம்னா ஒரு 3 தக்காளி போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நான் சின்ன தக்காளி தான், 3 தக்காளி, ரொம்ப பெரிய தக்காளி இல்லை, மீடியம் சைஸ் தக்காளி, மீடியம் சைஸ் வெங்காயம். இப்போ இதில் கொஞ்சம் உப்பு, மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன், இதில் மிளகாத்தூள் ஒரு 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் 2.5 ஸ்பூனு, அப்புறம் மல்லித்தூள் 2.5 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. சும்மா இதை இப்படி ஒரு வதக்குங்க. வதக்கிட்டு இதோட காய்கறி பட்டாணி சும்மா ஒரு கைப்பிடி அளவு 100 கிராம் வாங்கிட்டீங்கன்னா போதும். பட்டாணி, உருளைக்கிழங்கு, பெரிய உருளைக்கிழங்கு ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, பீன்ஸு ஒரு 50 கிராம், கேரட்டு கொஞ்சம் பெரிய கேரட்டாக ஒரு கேரட்டு, எல்லாமே கொஞ்சம் தான், அதனால் ஈஸியாக நீங்கள் வெட்டிடலாம். இது ஆனால் 5 பேருக்கு மேலே சாப்பிட்லாம் நீங்கள். காலிஃப்ளவர், ஒரு பெரிய காலிஃப்ளவர் வாங்கிட்டிங்கன்னா 4, அந்த பெரிய காலிஃப்ளவரில் 4ல் 1 பங்குங்க. இது வந்து நான் சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன், லைட்டாக போட்டு எடுத்து வச்சுருக்கேன், ரொம்ப வேக வைக்கக்கூடாது.
இப்போ இது வதக்கிக்கிட்டு திக் தேங்காய் பால் 1.5 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கோங்க. அது அந்த திக் தேங்காய் பாலை எடுத்துகிட்டு அப்புறம் அடுத்தது தேங்காய் பால் எடுக்கிறீங்களா, தண்ணி தேங்காய் பால், அது பாருங்கள், தண்ணியான தேங்காய் பால், அது ஒரு 1.5 கிளாஸு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிடும் இது வேலை. உங்களுக்கு வெட்டி வைக்கிறது மட்டும் வேலை. ஆனால் வெட்டி வைக்கிறது ரொம்ப காய்கறி இல்லை உங்களுக்கு. ஒரு காய்கறி 50 கிராம் காய்கறின்னும் போது உங்களுக்கு ஈஸியாக அதை வெட்டிடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். அதில் தண்ணி தேங்காய் பாலில் வேக விட்டால் தான் உங்களுக்கு வந்து வழுவழுன்னு வரும் குருமா. அப்படியே ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது இப்படி வெண்ணெய் மாதிரி இருக்கும் குருமாவே. இது ஒரு கொதி வரட்டும். இப்போ பாருங்கள், ஒரு கொதி லைட்டாக வந்திருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் குக்கரை மூடிடலாம். இப்போ குக்கர் மூடி போட்டு விசிலும் போட்டேன். ஒரு சவுண்டு தான், ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சவுண்டு தான். அதுக்கு மேலே விட்டிங்கன்னா நல்லாவே இருக்காது, காயெல்லாம் குழஞ்சி போயிடும், அது சாப்பிட்ற மாதிரியே இருக்காது. அப்புறம் என்ன திட்டாதீங்க. ஒரே சவுண்டு, பக்கத்துலேயே நில்லுங்க, டக்குன்னு வந்துடும். ஏன்னா நம்ம கொதிச்சோன்னே தான் வந்து குக்கர் மூடியை போட்டு வெயிட் போடுறோம். அதனால் ஒரு சவுண்டுன்றது உங்களுக்கு டக்குன்னு வந்துடும். அந்த ஒரு சவுண்டோட ஆஃப் பண்ணிட்டு சவுண்டை எடுத்து விடாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே விட்டுருங்க. ஒரு 5 நிமிஷம் விட்டிங்கன்னா சவுண்ட் ஃபுல்லாக போயிடும். அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்க்க. இப்போ பாருங்கள், சுத்தமாக சவுண்டு போயிடுச்சு. திறக்கிறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ பாருங்கள், அந்த சவுண்டு போனோன்னு எடுத்தால் எல்லா காயும் நல்லா வெந்திருக்கும் மெத்துன்னு. இப்போ பாருங்கள், மறுபடியும் கொதிக்கிற சமயத்தில் திக் தேங்காய் பாலுங்க. நான் தேங்காய் எவ்வளோ அளவுன்னு சொல்லலை, ஒரு தேங்காய், ஃபுல் தேங்காய்ங்க, ஒரு தேங்காய். இது நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இது வந்து வழுவழுன்னு இருக்கும். நீங்கள் தேங்காய் பால் மட்டும் திக்காக எடுத்துக்கோங்க. முதல் தேங்காய் பால் திக்காக எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கடைசியாக தாங்க ஒரு 1/2 ஸ்பூன் சர்க்கரை, 1/2 ஸ்பூன் சர்க்கரைங்க, அவ்வளோதான். ஏன்னா வந்து உங்களுக்கு தேங்காய் பால் வந்து தேங்காய் வந்து இனிப்பான தேங்காயாக இருந்தால் நீங்கள் சர்க்கரை சேர்க்காதீங்க. நல்ல இனிப்பே இல்லாமல் சில தேங்காய் வந்து சப்புன்னு இருக்கும். அப்படி இருந்தால் நீங்கள் கட்டாயம் 1/2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்குங்க. இதில் கொஞ்சம் கருவேப்பிலும் கொத்தமல்லியும், அவ்வளோதாங்க, வேலை முடிஞ்சது. இது குருமா இப்போ பண்ணி முடிச்சிட்டோம். அந்த குருமாவில் ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் உங்ககிட்ட சொல்லலை, சாரி. தேங்காய் அரைக்கும் போது ஒரு 5 முந்திரி பருப்பு அதோடு போட்டு நைஸாக அரைச்சே தேங்காய் பால் எடுத்துருங்க. 2வது வாட்டியும் மறுபடியும் அந்த அரைச்ச தேங்காய் மறுபடியும் போட்டு அரைச்சி 2வது தேங்காய் பால் எடுத்து வச்சுருங்க. அப்போ முந்திரி வந்து உங்களுக்கு சுத்தமாக அது வந்து நல்லா நைஸாக அரைஞ்சி இந்த தேங்காய் பாலோடு வந்துடும். அது வந்தால் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் பால். அதனால் முந்திரி மட்டும் ஒரு 5 முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. அது சொல்ல மறந்துட்டேன், சாரிங்க. அடுத்தது வந்து இப்போ ஆப்பம், அது அளவு நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இது அப்படி எப்படி ஊற்றுறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ ஆப்பம் ஊற்றிடலாம். இது பாருங்கள், எண்ணெய் லைட்டாக அப்படி தொட்டு தான் தேய்ச்சிக்கிறேன். ரொம்ப தேய்ச்ச மாதிரியே இருக்காது. லைட்டாக அதை தொட்டு தேய்ச்சிக்கலாம். இப்போ ஆப்பம் மாவு சொல்லிடுறேன் பாருங்கள், கெட்டியாக அரைச்சி வச்சுருக்கேன். இதில் நீங்கள் ஓரளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இப்போ நீங்கள் கெட்டியாக அரைச்சி வச்சுட்டு அப்புறம் தண்ணி சேருங்க, அதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த அளவுக்கு தண்ணியாக இருக்கணும், அப்போ தான் சுழண்டுக்கிட்டு அது வரும் ஆப்பம். நல்லா ஒரு பெரிய கரண்டியில் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு எவ்வளோ சீக்கிரம் இப்படி பண்ண முடியுமோ பண்ணிடுங்க. பாருங்கள், ஏன்னா நடுவில் கொஞ்சம் மாவு நிற்கணும் உங்களுக்கு. சுற்றி வந்துடுச்சு. இப்போ மூடிடலாம் இதை. இப்போ பாருங்கள், வெந்துருச்சு. நீங்கள் என்ன வேணால் லைட்டாக சுற்றி ஊற்றிக்கலாம். இப்போ ஆப்பமும் உங்களுக்கு தேங்காய் பால் காய்கறி குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் வந்து ஆப்பத்தை சிவக்க விட்டிங்கன்னா நல்லா அழகாக கிண்ணம் மாதிரி நல்லா வரும் உங்களுக்கு சிவக்க விட்டிங்கன்னா. இப்போ ஆப்பன்னாவே வந்து நம்ம தேங்காய் பால் சர்க்கரை தான், அது ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தேங்காய் பாலில் வந்து இப்போ வந்து 1 கிளாஸ்
திக்காக தேங்காய் பால் எடுத்தேன்னா அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துருவேங்க. அரை கிளாஸ் தண்ணி, ஏன்னா திக்காக சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சாப்பிட முடியாது, ரொம்ப இறங்காது. அதனால் அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிடுவேன். தண்ணி ஊற்றி அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு சர்க்கரை, நாட்டு சர்க்கரையோ இல்லை நார்மல் சர்க்கரையோ இல்லை வெல்லம்னா மட்டும் அதை நல்லா கரைச்சிட்டு அடுப்பில் வச்சு கொஞ்சம் தண்ணி ஊற்றி அந்த வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி எடுத்துங்க. வடிகட்டி ஆறணுன்னு தேங்காய் பாலில் சேர்த்துக்கோங்க. அது அந்த மண் இல்லாமல் நல்லாயிருக்கும். எது வேணாலும் சேர்த்துக்கோங்க, சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, வெல்லம் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். அப்படி தேங்காய் பாலில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. தேங்காய் பாலை எடுக்க முடியலையா, வேணாங்க, நார்மல் பாலில் கொஞ்சம் திக் பாலில் தண்ணியை சேர்த்து சர்க்கரையை போட்டு அது கூட சேர்த்துக்கலாம். ஏலக்காய் யாருக்கு பிடிக்குமோ அவங்க தட்டி போட்டுக்கலாம். நான் எங்கள் வீட்டில் ஏலக்காய் ரொம்ப போட மாட்டேன், பிடிச்சவங்க தட்டி போட்டுக்கலாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் மட்டும் கிளிக் பண்ணிடுங்க. வாழ்க வளமுடன்.